ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு அல்டி பாஸ். முத்துக்குமரனுடைய ஆட்டம் சுயநலமான ஆட்டமா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு காலையில். இவருக்கு பதிலாக இவர் உள்ளே இருந்திருக்கலாங்க அப்படின்ற மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட வந்து யாருக்கு பதிலாக யார் இருந்திருக்கலாம் அப்படின்ற கேள்வி வைக்கப்படுது. ஏகப்பட்ட ஆட்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. ஐ மீன், ஜாக்லினுக்கு பதிலாக அன்சிதா இருந்திருக்கலாம், ஜெஃப்ரி இருந்திருக்கலாம், அப்படி இப்படின்னு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுறாங்க. எப்படியும் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா வர்ற வாரம் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போனவங்க எல்லாருமே திரும்பி வரப்போகிறாங்க அப்படின்றது தெரியும். அதுக்கான ஒரு முன்னோட்டமாக இது இருக்க போதா? சரி, எப்படி இருக்குது இந்த சீசன்? ஒரு வாரமாச்சு நம்ம கரெக்டாக வந்து இதை ரிவ்யூ பண்ணி. டிடிஎஃப் டாஸ்க்கை பொறுத்தளவுக்கு நல்லா விளையாண்டாங்க, நல்லா இது பண்ணாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் வந்து பிக் பாஸ் அப்படின்ற கான்செப்ட்டு இந்த சீசன் வந்து ரொம்ப 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 மட்டமாக இருந்துச்சு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருந்ததுனால தான் நம்ம வந்து நிறைய வீடியோஸை கம்மி பண்ணிட்டோம். அடுத்த வேலையை பார்க்கலாம்டா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம போயிட்டோம். ஸோ ஸ்டுடியோட வேலைகள் நடந்துக்கிட்டு இருந்தது. நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக அதை பதிவு பண்ணுறேன். ரெண்டாவது, இந்த சீசனை பொறுத்தளவுக்கு முத்துக்குமரன் தான் ஜெயிக்க போகிறா அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இனி அதில் மாற்றமே ஏற்படுமே ஆனால் இவனை தோக்கடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள், நெகட்டிவிட்டி ஒரு வாரமாக பரவிட்டு இருந்தே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த காரணத்துக்காகவே வந்து என்ன சொல்கிறது, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, எல்லோரும் சேர்ந்து அடிக்கிறாங்க, எப்படியாவது அதை மாற்றணும்னு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு. பட் எண்ட் ஆஃப் த டே அது நடக்காது அப்படின்றது நம்ம கருத்து. நம்ம வந்து ஆல்ரெடி அதை பதிவு பண்ணியிருந்தோம். இப்போது பல ஆட்களுக்கும் பிஆராக வேலை பார்த்துட்டு இருந்தவங்களும் சொம்படிச்சிருந்தவங்க எல்லாருமே வந்து எப்படி முத்துக்குமரன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு வைத்தறிச்சலில் போஸ்ட் போடுறத நம்மளால் வந்து ஒரு வாரமாகவே பார்க்க முடியுது. ஏன்னா அது சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஆர்டிஃபிஷியலாக வரக்கூடிய சப்போர்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து நார்மலாகவே ஒரு என்ன சொல்கிறது, மக்களுடைய சப்போர்ட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஒரு சீசன் இது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றது. உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரனுடைய கேம் செல்ஃபிஷான கேமா இல்லை அவருக்காக கேம் ஆடினார் அப்படின்றதான் என் கருத்துக்களை பதிவிடுங்க. யாருக்கு பதில் யார் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், யாருக்கு பதில் யார் உள்ளே வர போகிறாங்க பார்ப்போம். அல்டி பாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.